12th அக்கௌண்டன்சி செகண்ட் சாப்டரில் உள்ள எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சம்ம நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து நமக்கு தமிழ் கல்வியல் மன்றத்தின் கீழ்காணும் தகவல்களிலிருந்து 2019 மார்ச் 32ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கினை தயார் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தந்திருக்காங்க. இப்போ இந்த சம்மை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹெட்டிங் எழுதிக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா, தமிழ் கல்வியல் மன்றத்தின் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டின் பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு அப்படின்னு நம்ம இதை வந்து லாங்காக நம்ம இந்த ஹெட்டிங்கை எழுதணும். இது வந்து 2 பக்கம் போகக்கூடிய கணக்கு. அப்போ நம்ம இந்த பக்கம் பற்றுன்னு எழுதிக்கிடணும். எனக்கு பார்த்திங்களா இந்த பக்கம் பற்றுன்னு போட்டுக்கிடணும், இந்த பக்கம் வரவுன்னு நம்ம போட்டுக்கிடணும். 2 சைடும் இது கண்டிப்பாக நம்ம எழுதணும். அதுக்கடுத்து கணக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஹெட்டிங் மஸ்ட்டு. அதுக்கு பிறகு சப்ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பெறுதல்கள் தொகை தொகை, அதே மாதிரி வரவு பக்கம் வந்து செலுத்துதல்கள் தொகை தொகை போடுறோம். இதில் பெறுதல்கள் அப்படின்னா நம்ம கைக்கு காசு வந்தால் பெறுதல்கள். இப்போ இந்த சம்மில் வந்து நமக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போ கட்டடம் வாங்கியதுன்னு தந்திருக்காங்க. அப்போ கட்டடம் வந்திருக்கு, அது பெறுதல் அப்படின்னு நம்ம போடக்கூடாது. காசு நம்ம கைக்கு வருதா, நம்ம கையிலேருந்து போகுதா, அதுதான் கணக்கு. காசு நம்ம கையில் வந்தால் அது பெறுதல்கள், நம்ம கையிலேருந்து காசு போச்சுன்னா அது செலுத்துதல்கள். இதை வச்சு தான் நம்ம இந்த சம்மை பண்ண போகிறோம். இப்போ இந்த சம்மில் வந்து எல்லாமே எழுதணுமா? இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா விவரம், இது எல்லாமே எழுதணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதை எல்லாமே எழுதணும். ஆனால் இதில் எது எது எழுதக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுபட வேண்டிய அப்படின்னு கொடுத்து கொடுபட வேண்டிய சம்பளமாக இருக்கலாம், கொடுபட வேண்டிய கூலியாக இருக்கலாம், அதை எழுதக்கூடாது. அதே மாதிரி தேய்மானம், அறைகளின் மீதான தேய்மானம், இயந்திரத்தின் மீதான தேய்மானம் இப்படி கொடுத்துருப்பாங்க. அந்த தேய்மானங்கிற வேர்டும் கொடுபட வேண்டிய அப்படிங்கிற வேர்டும் வந்தால் நம்ம இந்த கணக்கில் அதை எழுதக்கூடாது, அதை நம்ம விட்டுறணும். ஏன்னா அந்த கொடுபட வேண்டிய தேய்மானம் இது எல்லாமே வந்து ரொக்க நடவடிக்கையில் வராது. இப்போ இதில் வந்து காசு நம்ம கைக்கு வருதா, காசு நம்ம கையிலேருந்து போகுதா, அதுதான் நமக்கு இப்போ கணக்கு. காசு வந்தால் அது பெறுதல், காசு போச்சுன்னா செலுத்துதல். அதை வச்சு தான் நம்ம இந்த சம்மை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தொடக்க ரொக்க இருப்பு 1ஆம் தேதிக்கு அப்படின்னு தந்திருக்காங்க, அப்படி தானே? இப்போ தொடக்க ரொக்க இருப்புன்னு சொல்லும்போது காசு நம்ம கையில் இருக்குது. அப்போ இது எந்த பக்கம் எழுதணும்னா பெறுதல்கள் பக்கம் எழுதணும். பெறுதல்கள் பக்கம் ரொக்க இருப்புன்னு போடக்கூடாது, இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு போட்டு ரொக்க இருப்புன்னு போட்டு நம்ம அமௌண்ட்டை எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நமக்கு வாடகை செலுத்தியதுன்னு தந்திருக்காங்க. வாடகை செலுத்தியதுன்னு சொல்லும்போது நம்ம காசு நம்ம கையிலேருந்து வெளியே போயிருக்கு. அப்போ இதை எந்த பக்கம் எழுதணும்னா செலுத்தல்கள் பக்கம் எழுதணும். செலுத்தல்கள் பக்கம் வாடகை செலுத்தியது 6000 எழுதியாச்சு. அடுத்து உதவித்தொகை அளித்ததுன்னு இருக்குது. உதவித்தொகை அளித்ததுன்னு சொல்லும்போது நம்மகிட்ட இருந்து காசு வெளியே போயிருக்கு. அப்போ இதை வந்து செலுத்தல்கள் பக்கம். உதவித்தொகை அளித்தது செலுத்தல்கள் பக்கம் 15,200 ரூபாய். அடுத்து நுழைவு கட்டணம் பெற்றது. நுழைவு கட்டணம் பெற்றதுன்னு சொல்லும்போது நம்ம கையில் காசு வந்திருக்கு. அப்போ இது வந்து பெறுதல்கள் பக்கம் எழுதணும். நுழைவு கட்டணம் பெற்றது 18,500 ரூபாய் பெறுதல்கள் பக்கம் எழுதியாச்சு. அடுத்து கட்டடம் வாங்கியதுன்னு இருக்குது. கட்டடம் வாங்கியதுன்னு சொல்லும்போது காசை கொடுத்துட்டு கட்டடம் வாங்கியிருக்கோம். அப்போ காசு இதில் நம்ம கையிலேருந்து வெளியே போயிருக்கு. அப்போ இது செலுத்தல்கள் பக்கம் எழுதணும். கட்டடம் வாங்கியது செலுத்தல்கள் பக்கம் 2,10,000 எழுதியாச்சு. அடுத்து பணியாளர் சம்பளம் 55,000 ரூபாய் இருக்குது. பணியாளர் சம்பளம் சொல்லும்போது நம்மகிட்ட இருந்து காசு நம்ம சம்பளம் கொடுத்துருக்கோம், காசு அப்போ வெளியே போயிருக்கு. அப்போ எந்த பக்கம் எழுதணும்? செலுத்தல்கள் பக்கம் எழுதணும். பணியாளர் சம்பளம் 55,000 ரூபாய். அடுத்து சந்தா பெற்றது இருக்குது 2,65,000 ரூபாய். சந்தா பெற்றதுன்னு சொல்லும்போது காசு நமக்கு வந்திருக்கு. அப்போது இது பெறுதல்கள் பக்கம் எழுதணும். இப்போது பெறுதல்கள் பக்கம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ஃபுல்லாக நம்ம இப்போ கூட்டணும். இதை கூட்டும்போது நமக்கு என்ன வருது, வரக்கூடிய ஆன்சரை டைரெக்டாக இதில் எழுதிடக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை கூட்டி நம்ம தனியாக வச்சுக்கிடுவோம். இப்போ பெறுதல்கள் பக்கம் மொத்தமாக நம்ம கூட்டும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்திங்கன்னா 3,01,500 வருது. இதை தனியாக வச்சுக்கிடுவோம். அடுத்து இந்த செலுத்தல்கள் பக்கம் இருக்குது பார்த்திங்களா, இந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா 2,86,200 வருது. 2,86,200. இப்போது நமக்கு எந்த பக்கம் அதிகமாக வந்திருக்கு? பெறுதல்கள் பக்கம் அமௌண்ட்டு அதிகமாக வந்திருக்கு. அப்போது பெறுதல்கள் பக்கம் நீங்கள் எழுதிடலாம்.
3,10,500. செலுத்தல்கள் பக்கம் நம்ம எழுதக்கூடாது, ஏன்னா செலுத்தல்கள் பக்கம் நமக்கு கம்மியாக வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த அதிகமான அமௌண்ட் இருக்குது பார்த்திங்களா, இதிலேருந்து கம்மியான அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணணும். கழிக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 15,300 வருது. இந்த 15,300 தான் நமக்கு ஆன்சர். இதை எங்கே எழுதணும்னா, இப்போ நமக்கு செலுத்தல்கள் பக்கம் தானே கம்மியாக இருந்தது, அப்போ செலுத்தல்கள் பக்கம் இந்த அமௌண்ட்டுகளுக்கு நேராக கீழே இதில் எழுதுவோம் 15,300. இப்போ இதை ஃபுல்லாக சேர்த்து நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு இங்கே 3,10,500 வந்துடும். சேம் இதே அமௌண்ட் நமக்கு அங்கே வரணும். வந்தால் தான் நம்ம இது கண்டுபிடிச்சது கரெக்டு. இப்போ இந்த 15,300 நம்ம என்னன்னு எழுதணும்னா, அதுக்கு நேரம் இருப்பு கீழ் இறக்கப்படுகிறது கீபாரி அப்படின்னு போட்டுட்டு ரொக்க இருப்பு, இதுதான் நமக்கு ஆன்சர்.